எப்படியாவது உதயநிதியை வர வைக்க கூடாதுன்னு ஒரு திட்டம் நடந்துச்சு, அதுல மண்ணு விழுந்துருச்சா? ஆமா, உதயநிதி சொல்லாததை சொன்னதா சொல்லி அவர் மேல அவரை பழிய போட்டு பெண்களுக்கு எதிரானவர் என்று சித்தரித்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணி அவர் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போய் விசாரணை என்ற பேரில் அலக்கழிச்சு திண்டிவனத்தை தாண்டதுக்குள்ளேயே நீதிமன்றம் அவரை இன்னைக்கு உடனே விடுவின்னு சொல்லி உத்தரவு போட்டு தலையில் நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டி, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாதேன்னு சொல்லி நறுக்கு நறுக்குன்னு கொட்டி விட்டுச்சு. இப்படியாவது உதயநிதியை அசிங்கப்படுத்தணும், அப்படி ஒரு பெரிய திட்டமே இருந்த மாதிரி. ஆமாம், அசிங்கப்படுத்தணும், அவர் என்னமோ பெண்களுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் என் மனைவி மக்களோட வாழ்ந்து வர்றேன், நான் என் பிள்ளை குட்டிகளோட வாழ்ந்து வர்றேன், அக்கா தங்கச்சியோட வாழ்ந்து வர்றேன்னு தெளிவாக சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு அது வலிச்சிச்சுன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? பேசுறதுக்கெல்லாம் அந்த 9 பிரிவுகள்ல வழக்கு விட்டா உனக்கு தேச துரோக வழக்கு ஒன்று. ஆமாம், அது ஒன்று தான் போடல. எதை பேசினாலும் 9 பிரிவுகளை வழக்கு, எதை பேசினாலும் உடனே வழக்கு. அதை நீதிமன்றமும் ஏற்றுக்குது பாருங்க. இப்போ குற்றமுள்ளவன் நெஞ்சு தானே குறுகுறுக்கும். உனக்கு அது தப்பாக தெரிஞ்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணும்? இந்த கலாச்சார சீரழிவையும் ஆபாச பேச்சையும் முன்னெடுத்த முதல்வர் திரு ஜோசப் தான். எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொன்னாலும் இரட்டை அர்த்த வசனம், எது சொன்னாலும் அதுக்கு ஒரு அண்டர்லைங் மீனிங், எதை சொன்னாலும் அதுக்கு இரட்டை அர்த்தம் இருக்குது அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கவனால தான் அப்படி திங்க் பண்ண முடியும். என்ன டேஷுக்குன்னு சொல்லி அது என்ன வார்த்தை வேணாலும் போட்டு கெட்ட வார்த்தை போட்டு நிரப்பிக்கலாம். இதை சொன்ன முதலமைச்சருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் வரம்பு மீறி செல்கிறார் என்று ஒரு வார்த்தை கூட நீதிமன்றங்கள் எதுவும் சொல்லலை. என்னமோ அவர்கள் என்னமோ பெண் குலத்துக்கே எதிரானவர்கள் மாதிரி சொல்லக்கூடிய என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் பெண் குலத்துக்கே எதிரானவர்கள் மாதிரி, இவங்கெல்லாம் பெண்ணை காக்க வந்த தேவதூதர்கள் மாதிரி. குற்றம் செய்பவன் ஆளுங்கட்சியில் இருப்பதற்காகவே தண்டனை தப்பிக்கிறான். ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் அதிகமான பேர் ஆளுங்கட்சியிலிருந்து தான் ரிப்போர்ட் ஆகுறாங்க. ஆனால் அது குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய தாவேக பெண்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை செய்த ஆண்களாக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய நிர்வாகிகள், எம்எல்ஏக்களாக, அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. எப்படியாவது உதயநிதியை வர வைக்க கூடாதுன்னு ஒரு திட்டம் நடந்துச்சு, அதுல மண்ணு விழுந்துருச்சா? ஆமா, அதாவதுங்க, உதயநிதி சொல்லாததை சொன்னதா சொல்லி அவர் மேல அவரை பழிய போட்டு அவரை பெண்களுக்கு எதிரானவர் என்று சித்தரித்து அவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி அவர் இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போய் விசாரணை என்ற பேரில் அலக்கழிச்சு தஞ்சாவூரில் போய் போகிறதுக்குள்ளேயே திண்டிவனத்தை தாண்டதுக்குள்ளேயே நீதிமன்றம் அவரை இன்றைக்கி உடனே விடுவின்னு சொல்லி உத்தரவு போட்டு தலையில் நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டி, ஓகே நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாதேன்னு சொல்லி நறுக்கு நறுக்குன்னு கொட்டி விட்டுருச்சு. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ இதில் என்ன அப்படின்னா, என்ன வேதனைக்குரிய விஷயம் அப்படின்னா, தவறு செய்பவன் ஆளுங்கட்சியில் இருப்பதற்காகவே தண்டனையிலிருந்து தப்பிக்கிறான். குற்றம் செய்பவன் ஆளுங்கட்சியில் இருப்பதற்காகவே தண்டனையிலிருந்து தப்பிக்கிறான். ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் அதிகமான பேர் ஆளுங்கட்சியிலிருந்து தான் ரிப்போர்ட் ஆகுறாங்க. ஆனால் அந்த பெண்கள், அது குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய தாவேக பெண்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை செய்த ஆண்களாக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய நிர்வாகிகள், எம்எல்ஏக்களாக, அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஓகே, திரு ஜோசப் அவர்களது மனைவி சங்கீதாவை தரக்குறைவாக பேசி பெண்களை அவதூறு செய்த முதல் கட்சி தாவேகா தான். இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திய கட்சி தாவேகா கட்சி தான். தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸு, தாவேகா கட்சி தொண்டர்கள், இவங்க எல்லாமே அவதூறுகளை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொன்னாலும் இரட்டை அர்த்த வசனம், எது சொன்னாலும் அதுக்கு ஒரு அண்டர்லைங் மீனிங். யார் எப்படிப்பட்ட மனசாக இருக்கும் அப்படின்னா, இதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கவன், எதை சொன்னாலும் அதுக்கு இரட்டை அர்த்தம் இருக்குது அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கவனால தான் அப்படி திங்க் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்னமோ இவர்கள் பெண்களை காப்பாற்ற வந்த ஆபத் பாதவனாக, அனாதை ரட்சகனாக இவர்கள் மக்கள் மத்தியில் இவர்களை காமிக்கிறதுக்காக எல்லா எதிர்கட்சிக்காரர்கள் மேலேயும், எதிர்கட்சி தலைவர் மேலேயும், உதயநிதி ஸ்டாலின் மேலேயும், எதிர்கட்சிக்காரர்கள் மேலேயும், என்னமோ பெண்கள் அவங்களெல்லாம் மதிக்காதவங்க மாதிரி
இவர் ஒருத்தர் தான் மதிக்கிறதும் அதிகம். ஓகே, என்ன டேஷுக்குன்னு சொல்லி அதில் என்ன வார்த்தை வேணாலும் போட்டு கெட்ட வார்த்தை போட்டு நிரப்பிக்கலாம். இதை சொன்ன முதலமைச்சருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஓகே, கொத்து பரோட்டா போட்டுருவேன், எதிர்க்கட்சி முன்னாள் முதல்வரை கொத்து பரோட்டா போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே கண்டதுண்டமாக வெட்டி போட்டேன்னு அர்த்தம். அப்படி சொன்ன முதல்வருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. நீதிமன்றம் அதெல்லாம் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் நாட் டேக்கிங் காக்னிசன் இன் டு தட் கைண்ட் ஆஃப் அட்ரன்சஸ் பை த சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் வரம்பு மீறி செல்கிறார் என்று ஒரு வார்த்தை கூட நீதிமன்றங்கள் எதுவும் சொல்லலை. ஆனால் எதிர்க்கட்சிக்காரர்கள் சொல்ல அத்தனைக்கும் இரட்டை வசனத்தை கற்பித்து அவர்கள் மேலே பழியை போட்டு என்னமோ அவர்கள் என்னமோ பெண் குலத்துக்கே எதிரானவர்கள் மாதிரி சொல்லக்கூடிய என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் பெண் குலத்துக்கே எதிரானவர்கள் மாதிரி, இவங்களெல்லாம் பெண்ணை காக்க வந்த தேவதூதர்கள் மாதிரி, இது மாதிரி வந்து ஒரு 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 ஸ்டோரி பில்டப் பண்ணப்படுகிறது. இந்த ஸ்டோரி எவ்வளோ நாளைக்கு நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது உதயநிதி அவர்கள் அரெஸ்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு வந்து பிம்பிளிக்கா பிளாப்பின்னு சொல்லி வந்து அவரை சட்டசபைக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு செய்த தகுடு திட்டங்கள் எடுபடாமல் போய் எதிர்க்கட்சி தலைவராக உள்ளே வந்து உட்காந்துட்டாரு. வெளியே வந்து பேட்டியும் கொடுத்தாச்சு. நீ அடுத்த கேள்வி கேட்க போகிறாரு. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதான். ரொம்ப அசிங்கப்பட்டு போய் நிற்கிற மாதிரி நிறைய எழுதுறாங்க. காவல்துறை நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பேசுறதுக்கெல்லாம் அந்த 9 பிரிவுகளில் வழக்கு விட்டால் உன்னை தேச துரோக வழக்கு ஒன்று தான். ஆமாம், அது ஒன்று தான் போடலை. எதை பேசினாலும் 9 பிரிவுகளில் வழக்கு, எதை பேசினாலும் உடனே வழக்கு. அதை நீதிமன்றமும் ஏற்றுக்குது பாருங்கள். இப்போ பேசுகிறதுக்கெல்லாம் குற்றம் அப்படின்னா இப்போ என்ன தான் பேசுகிறீங்க? இப்போ என்ன தான் நடக்கிறது? இப்போ எதை சொன்னாலுமே நீ வந்து ரெட்டாயிரத்த வசனம் எடுத்துக்கிட்டால் எப்படி நடக்கிறது? இப்போ குற்றமுள்ளவன் நெஞ்சு தானே குறுகுறுக்கும். இப்போ குற்றமுள்ளவர்கள் நெஞ்சு குறுகுறுக்கு அப்படின்னா வந்து உனக்கு அது வந்து தப்பாக தெரிஞ்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அந்த வார்த்தையை சொல்லலை. அவர் உதயநிதி சொல்லாத வார்த்தையை சொன்னாருன்னு சொல்லி அவர் மேலே வந்து பழிய போடுறீங்க. சொல்லாத கன்வே பண்ணாத விஷயத்தை வந்து ஒட்டுமொத்த பெண்களையும் பழிச்சொல் பேசணுன்னு ஏன் மேலே பழி போட்டாங்க. இப்படி எல்லார் மேலேயும் வந்து இவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து கண்ணை மூடிக்கிட்டு டேஷ்ன்னு சொன்ன முதலமைச்சரை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. கொத்து பரோட்டா போட்டுருவேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விடுத்த முதல்வரை பற்றி எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. என் வாயில் நல்லா வந்துரும்னு சொல்லி இதாக பேசின முதலமைச்சரை பற்றி எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. இந்த கலாச்சார சீரழிவையும் ஆபாச பேச்சையும் முன்னெடுத்த முதல்வர் திரு ஜோசப் தான். அந்த ஜோசப் மேலே எந்த விதமான வழக்கும் கிடையாது, எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது, எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இது கிடையாது. இதில் உதயநிதியை கைது பண்ண போகிறோன்னாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் கைது பண்ணுற எண்ணம் இல்லை அப்படின்னாங்க. இப்படியாவது உதயநிதியை அசிங்கப்படுத்தணும், அப்படி ஒரு பெரிய திட்டமே இருந்த மாதிரி. ஆமாம், அசிங்கப்படுத்தணும். அவர் என்னமோ பெண்களுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் என் மனைவி மக்களோட வாழ்ந்து வர்றேன், நான் என் பிள்ளைக்குட்டிகளோட வாழ்ந்து வர்றேன், அக்கா தங்கச்சியோட வாழ்ந்து வர்றேன்னு தெளிவாக சொல்கிறாரு. அவர் நான் வந்து கூட்டு குடும்பமாக தான் இருக்கேன் நான் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. அப்போது மற்றவங்களுக்கு அது வலிச்சிச்சுன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் வாழ்ந்து வர்றாருன்னு சொல்கிறத போய் நீ எப்படி அப்படி சொல்லலாம், நாங்கள் அப்படி ஆடலையா அப்படின்னு சொல்லி நீங்களாக போயிட்டு நீங்கள் ஒரு கேஸை போட்டிங்கன்னா அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அவர் நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறார். சரி, அதுக்கு நீங்கள் ரெட்டாயிரத்த வசனம் எடுத்து அது என்னை தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? போகும் கலாய்க்கிறாங்க சார். ஒரு நியூமராலஜி மாதிரி இருக்குது இந்த பேர் மாற்றுறதுல. எல்லாம் அந்த ஜோசியர் சொல்லியிருப்பார். 139 கோடி சரிங்களா, 10,000 ஸ்கூலுக்கு 139 கோடினா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலுக்கு 11,583 ரூபா. நீங்கள் 11,583 ரூபா வந்து வருஷத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்கூலுக்கு. இதை வச்சு அவங்க வந்து எப்படி ஸ்கூலை சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த பணியாளர் மாத சம்பளம் கூட பத்தாதுங்க. அப்போ எப்படி, அதாவது தின் அலோகேஷன், அதாவது பட்ஜெட்டே போட தெரியாமல் என்னத்தையோ அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இவ்வளோ பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அல்வா கொடுக்குறதுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு டோக்கனிசம் மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாக்குறுதியில் சும்மா 2 சொட்டு பன்னீரை தொளிச்ச மாதிரி 2 சொட்டு பன்னீரை தொளிச்ச மாதிரி தொளிச்சிருக்காங்க. அப்போ இதன் விளைவு எல்லாருக்கும் 2 சொட்டு தண்ணீர் தொளிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, யாருடைய தாகமும் தீரலை. சரியா? அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப்த் அண்ட் மல்டிப்ளையர் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது.
கடன் அண்ட் மல்டிப்ளையர் ரியாலிட்டின்னு. இப்போ நம்ம இவங்களுடைய ஃபோக்கஸில் 55,000 கோடி ரெவன்யூ டெபிசிட் வந்திருக்கு. 55,000 கோடி. இவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருச்சு. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவங்க வந்து குறைக்கும் பொழுது குறைச்சி வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அலர்ட் பண்ணி அதனுடைய எஃபெக்டே மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு இவங்க வந்து இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், ரோடு இல்லாமல் ரோடு வசதி, பிரிட்ஜஸ்ஸு, இண்டஸ்ட்ரியல் பார்க்கு, சிட்கோ, டைடல் பார்க்கு, நியூ இண்டஸ்ட்ரி அண்ட் எனர்ஜி பார்க்கு, இந்த மாதிரி எதுவுமே கிரியேட் பண்ணுறதுக்கு அடக்குவேட் அமௌண்ட்டை அலாட் பண்ணாமல் இவங்க வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட்டுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைய என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட் குறையும். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போடுற ₹1 ₹3 மாறும் பொருளாதாரத்தில். ஆனால் வெல்ஃபேர் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகிற ₹1 50 பைசாவாக குறையும். இதான் மல்டிப்ளையர் எஃபெக்ட். அப்போ இவங்களுடைய டோட்டலாக வந்து தேர் வீக்கனிங் தி எக்கானமி. இப்போ எக்கானமியுடைய குரோத்தை குறைக்கிறாங்க. 11.19% குரோத்தை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் குரோத்தை கூட்டியிருந்தார். இனி அதை குறைக்கிறதுக்கான முதல் நடவடிக்கை. இதில் எங்கிட்ட 1.5 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுறது என்ன இருக்குது? அப்போ நீங்கள் வந்து இதை வந்து மூலதன செலவை தியாகம் செய்துவிட்டு சிறு இலவசங்களை சிதறடிக்கும் போது அந்த பெருக்கல், அதாவது மல்டிப்ளையர் எஃபெக்ட் ₹1 கீழே போயிடும். அப்போ மாநிலத்தின் மொத்த கடன் வந்து 13.18 லட்சம் கோடி. இன்றைக்கி வட்டி மட்டுமே 67,000 கோடியை தாண்டுது. இப்போ நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் 23 பைசா நேராக வங்கிக்கு வட்டியாகவே போகுது. இப்போ கடனில் மூழ்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் புது கடன் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தங்க மோதிரம் கொடுப்பாங்களா? ஏற்கனவே கடனில் மூழ்கி இருக்கீங்க, புது கடன் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தங்க மோதிரம் மொய் செய்வீங்களா நீங்கள்? ஓகே. எனவே டிவிகே அரசு உடைய பிரம்மாண்டமான $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற மெகா ஹிட் படத்தை காட்டுவதாக வாக்குறுதி அளித்து விட்டு குறைந்த பட்ஜெட்டு, ஓகே, குறைந்த பட்ஜெட்டில் ஓடாத படத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட்டோ ரிக்ஷாவில் ஸ்பீடாமீட்டரை பொருத்தி நான் நிலவுக்கு போகிற ராக்கெட்டை செஞ்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து ஒரு குறியீடு பட்ஜெட்டை தவிர இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட பட்ஜெட் இல்லை என்பது தெளிவாக தெரியுது. இப்போ காட்டு தீயை அணைக்கிறதுக்கு தண்ணீரை தெளித்தா அணைஞ்சிருமா? காட்டு தீ, ஒரு காட்டு தீ எரியுது, அதை தெளித்து அணைக்கிறதுக்கு வெறும் தண்ணீரை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் அடித்தா தெளிஞ்சு அணைஞ்சிருமா அது? அப்போ அப்படி தான் வந்து ஒவ்வொரு துறைக்கு 30 துறை இருக்குது. இந்த 30 துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு ரொம்ப மேகர் நிதி ஒதுக்கீடு. ஓகே, அதை பிரித்து இவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து எந்த விதமான எக்கனாமிக் இம்பேக்டையும் ஏற்படுத்தாத ஒன்று, ரெண்டாவது வெல்ஃபேர் இம்பேக்டையும் ஏற்படுத்தாது 2, மூணாவது மக்களது எதிர்பார்ப்புகளை டோட்டலாக ஏமாற்றுவதற்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது. இது ஜோசப்பை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஜோசப் கொடுத்த பட்டை நாமம் தான் இந்த பட்ஜெட். அவ்வளவு ஆய்வு கூட்டங்கள், இதுக்காக தான் அவ்வளவு ஆய்வு கூட்டங்கள், அந்த துறை ஆய்வு கூட்டங்கள், பட்ஜெட் தொடர்பு அப்படி இப்படின்னு அவ்வளவு செய்திகளை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். அதாவதுங்க, எந்த ஆய்வு கூட்டம் போட்டு பேர் வைக்கிறது மட்டும்தாங்க வெற்றின்னு வைங்கன்னு வச்சுருக்காங்க, டிசைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேரை மாற்றுறதுக்கு தான் ஆய்வு கூட்டம் போட்டுருங்க. இவங்க சப்ஜெக்ட்டும் தெரியல, சப்ஜெக்டும் புரியல. ஓகே, ஏற்கனவே மின்சார கட்டணத்தை 3 மடங்கு உயர்த்திட்டாங்க. சப்ஜெக்ட்டும் தெரியல, சப்ஜெக்டும் புரியல, ஒரு அளவும் புரியல. ஸோ பேரை வந்து எல்லாமே வெற்றி கழகம், வெற்றி தமிழகம்னு மாற்றிட்டாங்க. புரிஞ்சுட்டிங்களா? பேர் வைக்கிறது தான் ஆய்வு கூட்டம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த பேரை வச்சு ஸ்டிக்கரை ஒட்டி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. அவ்வளோதான் ஒழிய இது வெறும் பட்ஜெட்டே கிடையாது. இது வெற்றி தமிழ்நாட்டின் பட்ஜெட் இல்லை. இது வந்து டோக்கன் பட்ஜெட். ஊருக்கெல்லாம் ஹெல்மெட்டும் வாட்டரும் பாட்டிலும் தர்றாங்க, ஆனால் வண்டி ஓடுறதுக்கு ரோடு கிடையாது. அதுதான் கணக்கு. அப்படிப்பட்ட பட்ஜெட்டை போடுறதுக்கு இவங்க ஆய்வு கூட்டம் போடுறேன்னு புரிஞ்சால் தானே ஆய்வு கூட்டம் போட்டு அவங்க என்ன சொல்ல வரான் அதிகாரிகள் அப்படின்றது புரிஞ்சால் தானே அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கு, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கு, இதுக்கு இவ்வளோ ஒதுக்கு, இந்த திட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்கு, எல்லாம் வாயில் சொல்லிட்டு போயிடலாம். வாயில் வடை சுட்டுட்டு போயிடலாம். வாயில் வடை சுட்டால் இப்படி தான் இருக்கும் பட்ஜெட்டு. தொகுதி பட்ஜெட் மாதிரி இருக்குன்னு
எல்லாம் கிண்டல் பண்றாங்க சார். ஒரு தொகுதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க இல்லையா, அந்த ஒரு தொகுதிக்கான பட்ஜெட் மாதிரி இருக்கு, தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரி இல்ல, தொழில் துறைக்கெல்லாம் 1 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னுலாம் நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்ஸ்டா பதிவு போடுறாரு, பள்ளிக்கல்வித்துறைக்கே நல்ல காலம் பிறந்த மாதிரி அப்படி ஒரு இன்ஸ்டா. பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே இருந்த பட்ஜெட்டை விட கம்மியாக தான் இந்த விட அலாட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பட்ஜெட்டை விட கம்மியாக தான் அலாட் பண்ணியிருக்கேன். அப்போ நீ என்ன ஒரு நவீன கிளாஸ் ரூம் 9 லட்ச ரூபாயில் உருவாக்கி கொடுத்துருவாரு அந்த ராஜ்மோகனை? பட்டிமன்றத்துக்கு வேணால் வேணால் பேசலாம், எதை பண்ண முடியும்? அப்போ ஒரு சப்கிரிட்டிக்கல் ஃபண்டிங் த்ரெஷோல்டுன்னு இருக்கு, போதுமான அளவு இல்லாத நிதி வரம்புகள். அப்போ ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் வரம்பு நூற்றுக்கணக்கான நுண் ஒதுக்கீடுகளாக பிரிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, குறைந்தபட்ச நிதி அளவை விட மிக குறைவாக போகுது. அப்போ அந்த ஃபண்டிங் த்ரெஷோல்டை விட கம்மியாக ஃபண்டிங் அலாட் பண்ணும்போது அதை செயல்படுத்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் ஒரு நிதியமைச்சர், இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர், இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆனால் பட்ஜெட் போடுறதை விட பட்ஜெட்டுக்கு பூஜை போடுறது நல்லா பார்த்தோம்ல சார். பட்ஜெட்டுக்கு பூஜை போடுறது, பூஜையா? அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க சார். நீங்க பூஜை எங்க போட்டாங்க? திருப்பதியில போய் வேளாண் பட்ஜெட்டுக்கு பூஜை போட்டு வந்தாங்க. அப்படியே பட்ஜெட்டை தூக்கி திருப்பதி போயிருக்காங்களா? திருப்பதி போயிருக்கிறாங்க சார். வேளாண் பட்ஜெட் அங்கே வச்சு பூஜை பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அது முதல்ல அதே தப்பேங்க. அதே பட்ஜெட்டு டாக்குமெண்ட்டு இங்கே தமிழ்நாடு விட்டு அங்கே போகக்கூடாதா? அப்போ கழிச்சு போயிடுச்சு, அதை நீக் அவுட் ஆச்சுன்னா ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு அகைன்ஸ்டான செயல் அது. அப்போ அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல, அந்த அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? என்னங்க அநியாயமாக இருக்குது. இங்கே முருகன் கோயில் இல்லையா? சரி, திருப்பதி கொண்டு போவாங்க, போய் சாமி கும்பிட்டுவாங்க, பட்ஜெட் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு திருப்பதியை போய் சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும்னா சாமி கும்பிடுங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.